ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நந்தா கேமர் ஆர்கேஎன்எஸ் கேமிங் யூடியூப் சேனல்லேருந்து. இது கேம் டர்போன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் பண்ணுற இது இன்ஸ்டாலில் தான் வந்துச்சு. மேலே இருக்க 2 இதுவும் எங்கள் அம்மாவது, மீதி சஃபேசஸ் எக்ஸ்ட்ரீம் காரு பார்த்தி. இன்றைக்கி இந்த ஷேடோ நைட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சிக்னல் கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் கேம், அதனால் லேக் ஆகுது. ட்ரை பண்ணேன், பட் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஷேடோ நைட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், லோகோவே பாருங்கள், வேறு மாதிரி இருக்குல்ல. இது ஓகே ஆஃப் த லெஜெண்ட்ஸ் பாருங்கள், பூஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதா. இது எஃபிஎஸ் பூஸ்ட் பண்ணி தரும். ஷேடோ நைட் ஐயோ 9th லெவல்னு சொல்லிட்டு நான் தான் கேம் மட்டும் சொல்கிறேன். அது யூனிகார்ன் பிடிச்சி தெரியாமல் வச்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இப்போ அதுவே வந்துட்டுருக்கேன். அப்போ பார்த்தாலும் புதிய கேம் பண்ணலாம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? நெட்ஒர்க் இஷ்யூவா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தான் நெட்ஒர்க் இஷ்யூ போல இருக்குது. ஸோ நான் மொபைல் ரீபூட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் வரும். டெய்லி இது ஒரு இது செஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதை நம்ம போய் ஹீரோஸ்க்கு கியூப் பண்ணிக்கலாம், எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரே நாய்ஸாக இருக்குது, இதுக்கே டோர் முடிதான் இருக்குது. டிராஃபிக் ஜாம் போல இருக்குது வெளியே. ஓகே, இது ஒரு கலராக இருக்குது அந்த ஜிம்மு. ஆமாம், இதை ஃபியூஸ் பண்ணணும். 3 வந்துச்சுன்னா ஃபியூஸ் பண்ணலாம். எப்பிக், இது எப்பிக்கு நான் வச்சுருக்கிறது, இப்போ போட்டிருக்கிறது அவனுக்கு மை ஃபேவரட் ஹீரோ அவன். ஆனால் அது ரேரு. ஓகே, எப்பிக் தான் பெஸ்ட்டு. இது +25 தான், அதுக்கு +30 சம்திங் வந்துச்சு. ஓகே, இந்த ஹீரோ எனக்கு பிடிக்காது. இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் தான் கொடுப்பாங்க. இவங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரேர் போட்டுக்கலாம். டச் 130 என்சான் பண்ணியிருந்தேன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஒரு 126, அது ஜஸ்ட்டு 61 தான். என்சான் பண்ணிடுறேன். பெஸ்ட்டு 13 அப்போ +13 பர்சன்டேஜ் 25. ஓகே, அந்த ஸ்டோன் கிடச்சிச்சில்ல. இப்போ நான் 3 ஃபியூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்துருக்கு. நான் தான் கேம் செட் பண்ணிட்டேன். 10th லெவலு ஃப்ரோசன் லேண்ட் ஒன்று இருக்குது. இதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு 1:10 முடிச்சிட்டேன். 1/10 முடிச்சிட்டேன். இது செகண்ட் 5 கிளைம் பண்ணிட்டேன். 75,000. இப்போ 2ல் 7th ஐ திங்க் ஸோ. நீங்கள் பாஸ் முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 5% கிடச்சி, இப்போ 9 கேட்குது. ஓகே, இவங்களாம் சப்ப பசங்க, அடித்து தம்சம் பண்ணலாம். அவ்வளோதான். அவங்கள ஏந்திரிக்கே விடாம அடிப்பேன் தெரியுமா. நான் ஒரு பறவை பாஸ் லெவலில் வந்துச்சு முன்னாடி, அது எந்திரிக்க விடாமல் அடிச்சுட்டே இருந்தேன். 3 அடி அடிப்பேன், கவுரும். மறுபடியும் அது எந்திரிக்கும், அதுக்குள்ளே 2 அடி அடிச்சிடுவேன். 3 அடி அடித்தா பாருங்களேன், அடிக்கிறேன்னா மேலே ஒரு சொலைட்டு அடிக்கிறேன். அதுக்கு அப்படியே அடித்தா கவுந்து விழுவாங்க. அந்த பறவைக்கு 2 அடி, 3வது அடி அடிப்பேன், விழுத்துடும். அது எந்திரிக்கிறதுக்குள்ளே 2 அடி அடிச்சிடுவேன். எந்திரிச்சு நிற்கும், மறுபடியும் நம்ம பறவை தான் இதாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹில் டாகும் சுத்தமாக பிடிக்காது. சும்மா வாங்கி விட்டுட்டே இருக்கும். ஏந்திச்சு வர்ற அடி அதுமாரியே ஈஸியாக சாப்பிடுச்சிடலாம். அதெல்லாம் எனக்கு ஷேடோ ஃபைட்டர் 1 என் டேப்பில் விளாட்னேன். இப்போ ஷேடோ ஃபைட்டர் 2 பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த ஷேடோ நைட்டுன்னு ஒரு கேம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஷேடோ ஃபைட்டர் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்க வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், இது உள்ளே இருந்தால் அந்த பறவை வரும். இப்போ உள்ள க்ளோஸ் ஆகிடுச்சு.
ஸ்லையர். இது என்ன அது நெருப்பு விடும், இது என்ன பாய்சன் மாதிரி விடுது. இதே மாதிரி தான் அது எந்திரிக்கிறதுக்கு இல்லை நான் ரெடி. எந்திரிச்சு என்ன ரெடி. மைனஸ் அதெல்லாம் பாருங்கள், வாழை என்சான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடி அடித்தா 300 மேலே தான். நீங்கள் காலி பண்ணுறவா, இதெல்லாம் ஈஸியாக காலி பண்ணலாம். இது போட்டால் 600 வருது. அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது அப்படி சுற்றும். இது டென்த்தில் நல்லாக்க வச்சுருந்தா அது வந்து சுற்றும். எந்திரி விடாமல் அடிச்சனா அதே மாதிரி தான். அவள் தான் நான் கிட்ட இருந்தாலும் அது ஹெல்த் ஆகணும். பாஸ் அவங்க கிடச்சா முடிஞ்சதுன்னா இதுக்கு பற்றி அது மாதிரி ஆகும். ஸ்டேஜ் 2 of 7 நார்மல். இதோட எக்ஸ்பி ஏறிச்சு, அவனோட லெவல் ஏறிச்சு. ஆனால் கீழே இருக்கவங்களோட லெவல் ஏறல. ஏன்னா ஒரு டைம் வந்து அந்த இன்னொரு ஹீரோ இருக்கான்ல, அவனை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் இவங்க வந்து இந்த வேலையை நிற்கிறாங்க. எனக்கு வந்து இவன் ஒருத்தன் போதும், அவங்க தேவையே இல்லை. அவங்க எப்போனாச்சும் தான் ஒருத்தன் எடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டைமில் வந்து அதுக்கு நூபா இருந்தேன். இந்த 2 மேட்ச்சு ஃபஸ்ட்டு 1-2 முடிச்சிட்டேன். தேர்ட்லேயே அவங்க 2 பேருமே சாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட ப்ராக்டிஸ் ஆகி அவன் ஒருத்தன் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரல நம்ம விளையாட. ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது. எடுத்து ஒரே கொஞ்சம் காண்டாகும், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம். நான் டெலிட் பண்ணல, வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த இது முடிட்டோம் இந்த ரோல், அதுக்கப்புறம் ஏறிக்கிறேன். அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களா, அது டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் 2 ஜம்ப் ஆகணும். ஹைட் தான் ஜம்ப் பண்ணுவான். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் நார்மலாக ஜம்ப் பண்ணுவான். அதே மாதிரி இந்த முட்டையை காமிச்சிட்ருக்காங்கல்ல, அது வந்து மூவ் பண்ணுறதுக்கு. இவன் ஒன்றும் பெரிய ஷோவில் அடிச்சிடலாம். இவனும் ஒரு இதில் வந்து போன லெவல்லையோ அதுக்கு முந்தின லெவல்லையோ இது பாஸாக வந்தான். எனக்கு ஈஸி. பாஸாக வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த ப்ளூ கலரில் இருக்காங்களா, அதை தொட்டு அந்த ஹீரோ மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹீரோ மாற்ற முடியும். அவன் தான் பாஸ். அவனை மேலே இருக்கானா, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருப்பான். ஒரே பேர் தான், ஆனால் இது அதிகம், ஹெல்த் அதிகம். இந்த ரோலிங் போட்டோன்னா ஷீல்டு வச்சு தடுத்தாலும் ஆனால் அவனுக்கு குறையும். ஏன்னா நான் உள்ளே இருக்கேன். இதுவே வெளியே இருந்து ஷீல்டு போட்டால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இதுமாதிரி சுற்றி அடிக்கும்போது தான் எனக்கு பவர் இடிச்சுக்கணும், இன்க்ரீஸாக குறையும். ஷீல்டு தடுக்கலாம் பாருங்க. பாஸ் கம்மிங்கில் ஒரு ரேஸ்லேஸ் கடைசியில் வெளியே போய் பண்ணிட்டான். 120 செகண்ட்ஸ் லிமிட்டில் வச்சுருக்கேன் போல இருக்குது. 11th லெவல் அப். 10th லெவலு ஹீரோஸோ லெவலாக போயிட்டாங்க. ஓகே, ஃபைட் பண்ணுறோம். ஐ திங்க் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ 20 minutes கிட்டத்தட்ட வரும். ஆமாம், 20 minutes வருது. போட்டாலும் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஈஸி. இவனும் ஒருத்தர் பாஸாக வந்தான். எடுத்தவொடனே நினைப்பாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல 10th அந்த 50 மேலே, அதை போட்டோன்னா அவங்க ஒரே டைம் போட்டு 2 டைம் அந்த இன்ஃபினிட்டியாக கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, டைம் இல்லாமல் அதை அடிச்சுனா காலிடும். இப்போ அது கொடுக்குற ஃபாஸ்ட்டாக போகிறான்னா அதான். இதே போய் ஒரு டைம் வந்துட்டு ஏறத்துக்கு கஷ்டப்பட்டேன்னு இப்போ வந்து அப்படியே புதுச்சு சத்தம் எடுத்துருவான். இப்போ ஜம்ப் பண்ணி எஸ்கேப் பண்ணிடும். ஒரு விதமான பால்ஸ் மாதிரி விடுவா, பாய்சன் மாதிரி விடுவா. அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்து பிடிச்சி சக் பண்ணிக்குவோம்.
ஏன் 2 டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கே தெரியல. போட்டு அமுத்திட்டே இருப்பேன். பாஸ்லாம் இல்லை இந்த படம். இது மாதிரி தான் அடிக்கணும். ஃபுல் ஸ்வைப் பண்ணிட்டு அடிச்சுட்டே இருக்கணும். கார்னரில் வச்சு லாக் பண்ணி போட்டு போல இந்த கார்னர் தான். இந்த சைடு கரோனா சைடு கார்னர். அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இந்த ஸ்வாடுக்கெலாம் அப்படி எடுத்து அப்படி போட்டு மறுபடியும் வச்சிருவோம். இவன் தான் பாஸ். பார்த்தீங்கன்னா முக்கிய இப்போ வந்து இந்த அடிச்சுட்டே இருக்கலாம். அந்த பவர் போட்டும் ஷீல்டை தாண்டி என்னால் அடிக்க முடியல. அவன் ஷீல்டுக்கு வந்து அவரை பவர் பண்ண இந்த மூவ் பண்ணுறது போடுற மாதிரி இந்த பவர் போட்டால் 15 இந்த சைடில் இருக்கு. மேலேருந்து அடிக்கணும். ஏன்னா அப்போ வந்து ஷீல்டுக்கு வந்து வெளியே வந்துடுவோம்ல, அதனால் அவன் அடி வாங்குவான். இதே மாதிரி நடுவில் நின்றுனாலும் அடி விடுவான் அவனுக்கு. நான் அதுமாதிரி எலி வச்சு அடிச்சா மட்டும் ஓடிடுறான் பாருங்க. செம்மையாக போடலாம். அவள் தான் எகிரி குச்சு அடி இடிச்சு அவுட்டு. நான் அவுட் இல்லை, அவங்க ஓகே. பாஸ் லெவல். ஓகே 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 அசால்ட்டாக அடிக்கலாம். ஐயோ புது பாஸு ஒன்றும் புரியலையே. இது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு மேலே 4 லீஃப் மாதிரி வருது. ஏன் ஜொலிக்குது? இன்னும் அடித்தா அடி விழ மாட்டேங்குது. இன்னும் அழியா விழலை. ஓ அந்த க்ளோ ஆகுது இல்லை, அதை காலி பண்ணும் போல் இருக்குது நம்ம. பார்த்தீங்களா? அந்த 4த்தையும் க்ளோ ஆகும் போது காலி பண்ணிட்டு தான் இப்போ கீழே க்ளோ ஆகுதா, கீழே எடுத்து அடிக்கணும். மேலே எடுத்து அடிக்க முடியல பாருங்கள். அவளையும் அடிக்க முடியுது. அவளை அடிக்க முடியுது. ஆனால் இதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா அவளை அடிக்கிறது ஈஸி. இப்போ இது க்ளோ ஆகுதா, இதை காலி பண்ணணும். இது வேறு நடுவில் வேறு மாதிரி வந்து சாப்பிடுது. ஒரு பெடல் காலி பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிறது ரேடியேஷன் வருதா, இப்போ ஜம்ப் பண்ணி அதை அடிக்கணும் போல இருக்குது. போச்சு போச்சு போச்சு. மேலே இருக்கிறது ஏறி அடிக்குமா? ஏறி அடிக்கும் போல அது. அதுக்குள்ளே கீழே கற்று வந்துச்சுன்னா ஒன் சைடு வந்துச்சு. போடு போடு. இப்போ அசால்ட்டாக காலி பண்ணேன். இது ஈஸியாக காலி ஆகுது. ஒரு பெடல் போயிடுச்சு. அவள் காண்டா அந்த ஒரு பெடல் அடிக்கும்போது அது வித்தியாசமான ஒரு பவர் சரிடா. போடு போடு எகிரி வச்சு போடு. அவள்தான் போச்சு. இதை காலி பண்ணும். ஒன்று ஒன்று தான். இப்போ அடிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த நடுவில் இருக்க வெளி மட்டும்தான். இவளை மேலே போய் ஒரே போட்டு இந்த ரோலிங் பண்ணால் சரியாக போயிடும். அடப்பா விடை. ஏன் ரெட் கலரே காலி பண்ணிட்டியா நீனு? உன்னை நான் விட மாட்டேன். நீங்கள் ஒன்று அடிக்கலவா? நீங்கள் என்ன நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டுவான். நான் எதிரி வச்சு அடிக்கவா? பாய்சன் போட்டேன். போடு போடு. காலி காலி சாவு. உனக்குலாம் வேணும். பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்களை சாவடிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருது. எப்படியோ 210 முடிச்சிட்டேன். லெவல்லேருந்து 12க்கு போகிறோம். ஹீரோஸ் 2 பேரோட லெவலுமே ஏறி இருக்குது. ஏதோ ஒரு
எவன் காசு கட்டுப்பா. ஓகே ஓகே ஓகே, ஃபைட் பண்ணலாமா? முடிச்சு வச்சுருந்தேன்னு சொன்னேன். சரி, இந்த ஒரு மேட்ச் மட்டும் போட்டு வச்சிட்றேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேமு. ஓகே, ஹெச்பி அதிகமாக இருக்குது. ஹெல்ப் பாயிண்ட் ஜூன் ஃப்ரீடாக பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக போச்சு. இது வந்தாலே போட்டு காரில் வச்சு லாக் பண்ணணும்னு தோணுது. இப்போ பாருங்கள், நான் கிட்டே போவேண்ணா அது ஓடுதல் விடுவேன். பார்த்தீங்களா, காரில் வச்சு போட்டு இவங்க 3 பேர் 2 அடியில் பார்த்தியா, 3 பேர் எடுத்தாலே 2 அடியில் காலி. மேலே வந்துச்சு. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் வாழை என்சான் பண்ணால் இப்போ ஹையாக என்சான் பண்ணால் ஒரே அடி காலி அவங்க. ஓகே ஓகே, யார் சாமி கீழே வந்தானா அதுக்குள்ளே 3 அடி அடிக்கணும். இது மாதிரி தான் உங்களை அடிச்சு சாவடிக்கணும். பாஸ் தான் பாஸ். யாரா பாஸ்? வாடாடே. ஓய், அந்த புக்கில் இருந்து நெருப்பி தடிக்கிறாங்க. அவன் யாருங்க? அவன் வித்தியாசமாகறான். இவெல்லாம் போட்டு காலி பண்ணும். என்ன பின்னாடி எந்த ஒரு பீஸ் அச்சுன்னே இருக்குது. நெருப்பு விட்டுங்க. போட்டு யாரா நீ சும்மா அடிச்சுட்டே இருக்க? ஒரு காலி காலி காலி. ஒன்றையெல்லாம் பார்த்தாலே ரசிக்கிற மாதிரி. ஹீரோ எக்ஸ்பி ஏறி இருக்கு, நல்லாவே ஏறி இருக்கு. இன்னொரு மேட்ச் போடலாமா? சரி வேணாம் விடுங்க. கொஞ்சம் என்சான் பண்ணிவிட்டு முடிச்சிக்கலாம். இருங்க, இது ஜஸ்ட் பார்க்கலாமா கொஞ்ச நேரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் லெட்டர் எதுவும் வந்துருக்கு. கிளைம் 50,000 ரூபா டைமண்டு மாஸ்க் மாதிரி வந்துருக்கு. கிளைமல் கொடுத்துறேன். அவட்டாரா? என்ன அவத்தார்? யாரோட அவத்தார்? படம் பேர்லாம் வருது. கிளைம் பண்ணுறேன். இது போக மாட்டேங்குது. என்னங்க போக மாட்டேங்குது இது? அதில் போய் தொலை. பேட். ஓ, நான் மேலே இருக்க ஸ்கிப்பை பார்க்கல. அதை விட்டு கீழே நான் தொட்டுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ 2 வீடியோ ஒரு வீடியோ பார்த்து 2 வந்துச்சு. ராங். ஓகே, கிளைம் 10K ஏதோ வந்துருக்கு. ஓ, இது முடிச்சு 2 நிமிஷம் முடிச்சதுக்காக அந்த இது பெட்டி கீ கொடுத்து ஓப்பன் பண்ணி போகும். பேசிக் வெப்பன் செஸ்ட். ஏதோ ஒரு வித்தியாசமாக கிடச்சிருக்கு. எக்யூப்மெண்ட், ஹெல்மெட்டு, ரெனியூவா அது ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ப்ளூ கலர். இது ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. இன்வென்ட்ரி போயிட்டு இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு போகிறேன். இது ரேரு, இது எப்பிக்கு. பாருங்கள் டிஃப்ரென்ஸாக பாருங்கள். அடுத்து இது அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, என்சான் பண்ணிடுறேன். என்சான் பண்ணான்னா இன்க்ரீஸ் ஆகிடும்ல. ஆனால் இதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் வருது. ஐட்டம் இது எல்லாமே அதுவாக தான் இருக்குது. சரி தான் இது பண்ணிடுறேன். என்சான் பண்ணிடுறேன். என்சான் ஹெல்மெட் 25%, 0லேருந்து 75% வந்துருக்கு. அடுத்து ஹீரோ. இவனுக்கு தான் இது போல் இருக்கு. எக்யூப் பண்ணலாம் போல் இருக்கு. சரி, எக்யூப் பண்ணாரு. இவனுக்கு கம்பேர் பண்ணலாம். இவனுக்கு எக்யூப் பண்ணலாமா? அப்போ எக்யூப் பண்ணிட்டேன். எதுக்கு இது என்னன்னு தெரியல எனக்கு. எவனுக்கு போய் எக்யூப் பண்ண முடியாது போல இது.
அப்போ இது என்ஜாய் பண்ணிடுறேன். முடிஞ்சு போச்சு. ஓ மாஸ்க்கு தான் அது கொடுத்தான்ல பம்கின் நைட் ஹெட்டு. மாசாக இருக்கான்ல பால். இது வந்து நான் என்ஜாய் பண்ணிடுறேன். இதை வந்து இந்த ஸ்பாடோட என்ஜாய் பண்ணிடலாம். இப்போ ஒன்றில் இருக்குது ஸ்பாட். என்ஜாய் 44%. இந்த கல்லை போட்டான்னாங்க 20K கேட்குது. பிரச்சனை இல்லை. செகண்டில் கொள்ள இந்த ஸ்பாடு ஒரே அடி காலி. சீக்ரெட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ ஃபியூஸ் கொடுத்தோன்னா இப்போ 2 பையன் இன்னொன்று கிடச்சிச்சுன்னா அப்போ நான் வந்து காசு கொடுத்து ஃபியூஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். விபி எதுவும் அன்லாக் பண்ணணும்னு சொல்லுது. அடுத்து என்ன கேம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஷேடோ ஃபைட்டர் போடலாமா? இதை முடிச்சு ஐ திங்க் ஸோ அடுத்ததில் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரோசன் லான் முடிக்கணும், அதுவும் முடிச்சுக்கலாம். இது ஓப்பன் ஆகிடுச்சா சேலஞ்சு? முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தலைவன் தான் மாசாக இருக்கான் பப்ளிக் கேட் போட்டுக்கிட்டு. சும்மா பாய்.